டே அவங்க எப்படி போட்டாலும் அடிக்கிறாங்கடான்னு லக்னோ பவுலர்களை கதற விட்டு சிஎஸ்கே 210 ரன்களுக்கு மேல அடிச்சு சம்பவம் பண்ணிருக்காங்க. இதுல ருத்ராஜ் சதம் அடிச்சு பல சாதனைகளை முறியடிச்சிருக்காங்க. சிவம் துபே சிக்ஸ் அடிச்சு பல சாதனைகள் முறியடிச்சிருக்காங்க. இந்த மேட்ச்ல சிஎஸ்கே 210 ரன் அடிச்சாங்க. என்னென்ன சாதனை என்னென்ன வீரர்கள் முறியடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்க போறோம். டாஸை வெற்றி பெற்ற லக்னோ அணி பந்துவீச்சு தேர்வு செய்ய சிஎஸ்கேல டேனியல் மிச்சல் உள்ள வந்து ரச்சின் ரவீந்திரா வெள்ளத்துக்கு போட்டு பிளேயிங் லெவனை மாத்தி பேட்டிங் ஆனாங்க. சிஎஸ்கேல அஜிகே ரகானி ருத்ராஜ் கேட்டோர் ஓப்பனிங் பேட்ஸ்மேனா களமிறங்கினாலும் முதல் ஓவர்ல ரகானி 3 பால் குறை அடிச்சிருக்கும் போது மேத்யூ விக்கெட் போட்ட பால கேஎல் ராகுல்ட்ட கேட்ச் கொடுத்து முதல் விக்கெட்டா அவுட் ஆயிட்டு வரல போக அதுக்கப்புறம் உள்ள வந்த டேனியல் மிச்சல் 10 பாலுக்கு 11 ரன் அடிச்சு டெஸ்ட் மேட்ச் விளையாண்டு யாஸ் தாகூர் போட்ட பால் தீபக் கூட வேற லெவலில் ஒரு கேட்ச் பிடிச்சு அவரை சீக்கிரமாக வெளியே அனுப்பியிருப்பார். அதற்கப்புறம் சம்பந்தமே இல்லாம உள்ள வந்த ஜடேஜா 19 பாலுக்கு 16 ரன் அடிச்சு மோசித் கான் போட்ட பால கேஎல் ராகுல்ட்ட கேட்ச் கொடுத்துட்டு அவுட் ஆயிட்டு வெளில போக அதுக்கப்புறம் உள்ள வந்த சிக்ஸர் துபே வந்த உடனே அதிரடி விளாண்டார். சிவம் துபே வந்த அந்த நேரத்துல லக்னோ அணி ஸ்பின்னர்ஸ்களை யூஸ் பண்ணணும், ஆனா ஸ்பின்னர்ஸை யூஸ் பண்ணாம ஃபாஸ்ட் பவுலரை யூஸ் பண்ணாங்க. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் யார் போட்டாலும் அடிப்பண்டான்னு சிவம் துபே அவர்கள் லக்னோ அணியோடைய பந்து வீச்ச நாலாபுறமும் பறக்க விட்டார், செதற விட்டார். கொஞ்சமும் எதிர்பார்க்காத கேஎல் ராகுல் வீரர்கள்ட்ட போய் சண்டை போட்டாங்க. ஏன்னா லக்னோ அணியுடைய ஃபீல்டிங் மோசமா இருந்துச்சு. ஒரு சில கேட்ச் டெஸ்ட் மேட்ச் விளாண்ட டேனியல் மிச்சலுக்கு தான் விட்டாங்க. சிவம் துபேக்கும் ருத்ராஜ் கேட்டவர்களும் கேட்சானா விடல, ஆனா பவுண்டரி விட்டாங்க. நிறைய ரன் வந்து ஓட ஹெல்ப் பண்ணாங்க. சிக்ஸே அடிக்காம நம்ம ருத்து அரை சதம் அடிச்சு சதத்தை நோக்கி போயிட்டு இருந்தார். 80 ரன் வரையும் ருத்து சிக்ஸ் அடிக்கல. ஆனா அந்த குறைய போக்குற வகையில சிவம் துபே வந்து சிக்ஸா பறக்க விட்டு எதிரணியை பறக்க விட்டார். எதிரணியை ஸ்பின்பாலே போட விடாம சிவம் துபே வச்சு செஞ்சுட்டு இருந்தார். இதனால ருத்ராஜ் பிரஷரோட விளையாடாம ரொம்ப கூலா விளையாண்டார். ஸோ ருத்ராஜ் 80 ரன்னுக்கு அடுத்து அதிரடியா விளையாண்டார். ருத்து இந்த மேட்ச்ல அவருடைய 2வது சதத்தை சிஎஸ்கே அணிக்காக பூர்த்தி பண்ணார். அதுவும் கேப்டனா முதல்ல சிஎஸ்கே அணிக்காக சதம் அடிச்சு புதிய சாதனையை படிச்சிருக்கார். அதிரடியா விளையாண்ட சிவம் துபே இந்த சீசன்ல மட்டும் வெறும் 8 போட்டியில 22 சிக்ஸ் அடிச்சு புதிய சரித்திர சாதனை படைக்க கடைசி ஓவர்ல 4வது பால்ல சிவம் துபே அவுட் ஆயிருப்பார். சிவம் துபே 27 பாலுக்கு 66 ரன் 7 சிக்ஸ் 3 போன்று 244 கிட்ட சைக்கிட்டு வச்சிருக்கும் போது டேனியல் மிச்சல் பண்ண ரன் அவுட்ல அவுட் ஆயிட்டு வெளில போக தலை எம்எஸ் தோனி கடைசி 2 பாலுக்கு உள்ள வர ஒரு பால் சிங்கிள் வச்சு ருத்ராஜ் எம்எஸ் தோனிக்கு கிரீஸ் கொடுக்க கடைசி ஒரு பால்ல எம்எஸ் தோனி சூப்பரா ஒரு பவுண்டரி அடிச்சிருப்பார். இதனால சிஎஸ்கே 20 ஓவர் முடியல 4 விக்கெட்ல பிறகு 210 ஒரு மிகப்பெரிய டார்கெட் லக்னோவுக்கு செட் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச்ல நாட் அவுட் பேட்ஸ்மேனா ருத்து 60 பாலுக்கு 108 ரன் 12 பவுண்டரி 3 சிக்ஸ் 180 கிட்ட சைக்கிள் வச்சு கிரீஸ்ல இருந்தார். ருத்து இந்த மேட்ச்ல சதம் அடிக்கிறது மூலம் இந்த சீசன்ல அதிக ரன் அடித்த வீரர்கள் பட்டியல டாப் 5 இடத்தை பிடிச்சிருக்கார். அதே போல சிஎஸ்கே அணிக்காக 2வது சதம் கேப்டனா 2வது சதம் அடிச்சு புதிய சரித்திர சாதனை படைத்திருக்கார். எதிரணி பந்துவீச்சு தரப்புல மோகித் கான் 4 ஓவர் 50 ரன்களை வாரி கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்தாங்க. யாஸ் தாகூர் 4 ஓவர் 47 ரன்களை வாரி கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. சிஎஸ்கே இந்த அதிரடி ஆட்டத்தை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கரெக்டா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க.